வணக்கம். ஏழையாக இருக்கிறது தப்பு இல்லை, முட்டாளாக இருக்கிறது தான் தப்பு. இதை பற்றி யோசிக்கும்போது நான் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று திங்க் பண்ணேன். அந்த கதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கதையை சொல்கிறேன், அப்போ இந்த டைட்டிலுக்கு அது மேட்ச் ஆகும். ஒரு ஏழ்மையான குடும்பம், வழக்கம் போல் அதில் ஒரு அம்மா, அப்பா, ஒரு பையன். அவங்க வீடு வந்து அந்தளவுக்கு வசதி கிடையாது, ஒரு நார்மலான ஓலை வீடு அது போல் இருக்கிறாங்க. அப்பா வந்து சாதாரண கூலி தொழிலாளி, அம்மாவும் ஏதோ வீட்டு வேலை செய்கிற அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பையன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். டெய்லி வந்து அவங்க அப்பாவுக்கு வரக்கூடிய எளிமையான வருமானத்தை வச்சு அவங்க வாழக்கூடிய ஒரு சூழல். இது அவங்க ஸ்டேட்டஸ். அவங்க ஸ்டேட்டஸ் வந்து ஒரு ஏழ்மையான ஸ்டேட்டஸ். பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு சுச்சுவேஷன் வருது. பையன் வந்து ஈவினிங் நைட் வந்து சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. அப்பா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார். அம்மா சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட போகிறோம் அந்த டைமிங். அப்போ பையன் வந்து இன்றைக்கும் அதே ரசம் சாதம் தானா, வேறு எதுவும் கூட தொட்டுக்கிறதுக்கு எனக்கு முட்டை வேணும், முட்டை செய்ய வேண்டியதானே, ஏன் முட்டை செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா பார்க்குறேன், டேய் முட்டைலாம் இப்போ வாங்கலடா, கையில் காசு இல்லை, எப்போ பார்த்தாலும் நீ தான் சொல்கிற, முட்டை கேட்டால் வாங்க காசு இல்லைன்னு அப்படின்னு அவன் பையன் வந்து ஃபீல் பண்ணுறான். சரி, உடனே அவங்க அம்மா சொல்கிறேன், டேய் நம்மளாம் வந்து அப்பா பார்த்தல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வர்ற வருமானத்தை வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ணணும், அதில் வந்து முட்டை செய்யணும் இது செய்யணும் அப்படிலாம் அடம் பிடிக்கக்கூடாது, இருக்கிறத வச்சு சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பையன் வந்து கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்புறம் அவன் தூங்க போயிடறான். மறுநாள் அவன் வந்து அவங்க வீட்டு தெருவில், அதாவது மெயின் ரோடு, பிஸ்னஸ் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா, வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த தெருவில் வந்து அவன் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை பார்க்குறான். ஃபாஸ்ட் ஃபுட் கடையை பார்த்தோன்னே அங்கே வந்து இந்த டல்புடலாக இந்த சாப்பாடு செய்கிற அந்த ஒர்க்லாம் நடக்குது. பார்த்தா அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, குக்கு அந்த முட்டையை உடச்சி அந்த கடாயில் போட்டு அதை ரெடி பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது, நெருப்பு பறக்குது, இது அதுன்னு என்னென்னமோ நடக்குது. அந்த சாப்பாடு போடுறது ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது அவன் அப்படியே ஜாலியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்களே, மேஜிக் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி அவன் அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அடுத்த சாப்பாடு அவன் ரெடி பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் அந்த முட்டையெல்லாம் உடச்சி கடாயில் போடுறத அவன் பார்க்குறான். அவன் முட்டையை உடைக்கிறான், டக்குன்னு அப்படி பண்ணிட்டு அப்படி போட்டுடுறான். அதாவது பயங்கர ஃபாஸ்ட்டாக மேஜிக் பண்ணுற மாதிரியே டக்குன்னு போடுறான். அவன் பார்த்துக்கிட்டு இருந்த பையன் அந்த ஆள் முட்டையை எப்படி உடச்சி போடுறான்றதை உத்து கவனிக்க ஆரம்பித்தான். தட்டுறான், அப்படி பண்ணுறான், அப்படி போட்டுடுறான். ஏன்டா தட்டுறான், அப்படி பண்ணுறான், அப்படி போட்டுடுறான், முட்டையை நல்லா வடித்து போட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு தோணுது. ஏன்னா அவனுக்கு முட்டை பிடிக்கும் இல்லையா. ஸோ அவன் பிரெயின் என்ன பண்ணுது, அந்த முட்டையை ஃபோக்கஸ் பண்ணுது. எவ்வளோ முட்டையை வேஸ்ட் பண்ணுறான் பார் அப்படின்ற மாதிரி அந்த பையன் அந்த முட்டையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா அவன் அந்த மாஸ்டர் வந்து அந்த சமைக்கிறத செய்கிறத வந்து இந்த பையன் பார்க்காம அந்த முட்டை விழுந்த அந்த பக்கெட்டையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பக்கெட்டில் பார்த்தா நிறைய ஷெல்ஸ், முட்டை ஓடுகள் இருக்குது. இவ்வளோ முட்டை ஓடுகள் இருக்குது, இந்த ஆள் என்னடான்னா இப்படி தட்டி அப்படி ஓப்பன் பண்ணி அப்படி போட்டுடுறான், அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கானே. சரி, இந்த முட்டையை வந்து நம்ம எப்படியாவது கைப்பற்றணும், நம்ம கைக்கு வரணும் இந்த முட்டை, அதெல்லாம் நம்ம வழித்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடுது. உடனே அதை ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிடறான், அந்த இடத்த விட்டு போயிடுறான். மறுநாள் ஃபுல்லாக அதை பற்றி திங்க் பண்ணுறான். நம்ம இங்கே முட்டையே சாப்பிட முடியாமல் இருக்கோம், அந்த ஆள் எவ்வளோ முட்டையை வேஸ்ட் பண்ணுறாங்க, இந்த முட்டையை எப்படி நம்ம கைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு திங்க் பண்ணும்போது அவனுக்கு சில சயின்டிஸ்ட்டு பிரெயின் ஒர்க் ஆகுது. அவன் ஒரு ப்ராஜெக்டில் இறங்குறான். அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா எனக்கு ஒரு பக்கெட் வேணும் கொடுங்க அப்படின்றான். அங்கே பார்த்து அந்த பக்கெட் சைஸ்லேயே ஒரு பக்கெட்டை அவங்க அம்மாட்ட கேட்குறான். அவங்க அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேஸ்ட்டு பெயிண்ட் பக்கெட்டு, இந்த ஏதோ ஒரு பக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் போடுவாங்க. அது மாதிரி ஒரு பக்கெட்டை எடுக்கிறான். அவன் நல்லா அதை சுத்தமாக்கி கொடு அப்படின்றான். இதில் சோறு போட்டால் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அப்படி கொடு அப்படின்றான். அது க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அவங்க அம்மா கொடுத்துறாங்க. இந்தாடா என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னா, கம்னீர் எனக்கு இன்னொன்று ஒரு கொசு வலை வேணும் அப்படின்றான். கொசு வலையை வச்சு என்னடா பண்ண போகிறேன், ஆனால் சுத்தமான கொசு வலை, புது கொசு வலையாக இருக்கணும், எனக்கு எப்படியாவது ஏதாச்சும் ஒன்று இது பண்ணு, பழசாக இருந்தாலும் அது சுத்தமாக கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க அம்மா வந்து 4 இடத்துல
அவங்கள வேலை செய்கிற இடத்துல விசாரித்து ஒரு கொசு வலையை, பழைய கொசு வலையை ஏற்பாடு பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக்கி இந்த அடான்னு கொடுக்குறாங்க. அந்த கொசு வலையை எடுத்து அவன் என்ன பண்ணுறான், அந்த பக்கெட்டில் ஒரு கவர் ரெடி பண்ணுறான். கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரியும், ஃபுல்லாகவும் இதாகிடக்கூடாது, அது ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணிடுறான். அது அந்த பக்கெட்டுக்குள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறான் அந்த டைமிங்காக, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒர்க் ஆகக்கூடிய, ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டைமிங்காக. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், கடை அந்த பக்கெட்டை தூக்கிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு ஓடுறான். போயிட்டு அந்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ரெடி ஆகுது, ஈவினிங் ரெடி ஆகுது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் க்ரியேட் ஆகுது. அப்போ அவன் கடை ஓடி போய் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட சொல்கிறான், அண்ணா இந்த மாதிரி இந்த பக்கெட்டை வந்து பக்கெட்டு நான் முன்னாடி சொல்லலை. அவன் என்ன பண்ணுறான், இந்த முட்டைலாம் போடுறீங்களே இந்த குப்பை பக்கெட், இந்த குப்பை வந்து டெய்லி நான் எடுத்துகிட்டு போய் போடட்டுமா அப்படின்னு கேட்குறான். அந்த ஓனர் பார்க்குறாரு, குப்பையை எடுத்துகிட்டு போய் அப்போ இதுக்கு தனியாக காசு கேட்பியா, அதுக்கு தனியாக சம்பளம் ஒன்று கொடுக்கணுமா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்று வேணாம், நாங்களே எடுத்து போட்டுக்கிறோம். இல்லை நான் எதுவும் கேட்க மாட்டேன், எனக்கு அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டுற வேலை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். அதை எடுத்துகிட்டு போய் என்னடா பண்ண போகிற, சரி போ அதை எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அந்த ஜாபை கொடுத்துட்றான். அந்த பையன் என்ன பண்ணிடுறான், அந்த மாஸ்டர் குக் அவன்கிட்ட போய்ட்டு, இந்த பக்கெட்டில் போடாதீங்க, நான் ஒரு பக்கெட்டு தரேன், அந்த பக்கெட்டில் போடணும்னு சொல்லி அந்த பக்கெட் எடுத்து வந்து வச்சிடறான். அவன் பார்க்குறான், ஏன்டா பக்கெட்டை மாற்றினாயுமா அப்படின்னா, நான் ஓனர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த முட்டையை வேஸ்டேஜான இந்த இதை வந்து நான் தான் எடுத்துகிட்டு போய் போட போகிறேன், எனக்கு இந்த பக்கெட்டில் போடுங்க அப்படின்றான். சரி போடுறான்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆர்டர் வருது, அவன் முட்டையை உடைக்கிறான். அதே மாதிரி டக் 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 டக்னு அவன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. இங்கே முட்டை சேர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது முட்டைனா முட்டை ஷெல் சேர ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு குவியலாக மாறிடுச்சு, பக்கெட்டு ஃபுல்லாக நிறைய மாதிரி. அவன் வெயிட் பண்ணி பார்க்குறான், இன்னும் இவன் எவ்வளோ தான் போடுவான், அது நல்ல பிஸ்னஸ் ஆகுது, முட்டை ஓடு சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஃப்ரைட் ரைஸ் போகுதுன்னா இந்த பக்கம் முட்டை ஓடு சேருது. டைம் ஆகிடுச்சு, பிஸ்னஸுக்குள்ளே டவுன் ஆகுது, கடை அந்த ஃபினிஷிங் டைமுக்கு வருது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஆனால் நான் பக்கெட்டு ஃபுல்லாகிடுச்சு, இதை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அப்புறம் நான் பக்கெட்டு ஃப்ரீ பண்ணி வரட்டுமா அப்படின்னு சொல்லி அவன் அந்த பக்கெட் எடுத்துகிட்டு போகிறான். அந்த வேறு பக்கெட் அங்கே வச்சுட்டு இந்த பக்கெட்டை தூக்கிட்டு அவன் ஓடுறான். கடைன்னு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய்ட்டு, அம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். என்னடா பக்கெட்டு பையன் எடுத்துகிட்டு போனால் திடீர்னு பார்த்தா அதில் என்னத்தையோ குப்பையை வெளியே எடுத்துன்னு வர மாதிரி முட்டை கூட எடுத்துன்னு வரான் அப்படின்னு அந்த வலை பேக்கை எடுக்கிறாங்க. கீழே பார்த்தா அந்த முட்டைலாம் வழிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி பக்கெட்டு ஃபுல்லாக முட்டை. அவன் அப்படியே பார்க்குறான், அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க, என்னடா இது இவ்வளோ முட்டை இருக்குது, இவ்வளவும் அங்கே வேஸ்ட் பண்ணுறாங்கம்மா, முட்டையை போடுறேன்னு. அதை நான் என்ன பண்ணிட்டேன், புத்திசாலித்தனமாக இப்படி ஒரு ஐடியா பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டேன், இன்றைக்கி நீ வந்து எனக்கு முட்டை செஞ்சு தர அப்படின்றான். சரிடா செஞ்சு தரேன்டான்னு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்துடுறாரு. அப்புறம் நைட்டு சாப்பாடு டின்னர் ரெடி பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது இந்த முட்டையை எடுத்து அவங்க எல்லாரும் 3 பேர்த்துக்குமே ஆம்லேட் செஞ்சு தராங்க. ஒன்று செய்யலான்னு பார்த்தா அந்த பக்கெட்டில் கால்வாசிக்கிட்டு அப்படியே முட்டையாகவே இருக்குது. எப்படி ஒன்று எல்லாத்துக்கும் 2 கமா 2 சாப்பிடுங்க. 2 முட்டை சாப்பிட்டோம், இன்னமும் முட்டை இருக்குது. என்னடா இன்னமும் முட்டை இருக்குது அப்படின்னா டைமை பார்க்குறாங்க, கொஞ்சம் எல்லாம் இன்னும் பிஸ்னஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை, அதாவது மக்கள் நடமாட்டோம் இது அதெல்லாம். ஸோ மிச்சம் இருக்க முட்டை என்ன செய்யலாம்னு, நீ டக்குன்னு எனக்கு ஆம்லேட் செய்வியா, ஃபாஸ்ட்டாக செய் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப்ட்ட அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஏன்னா என்ன பண்ண போகிறீங்க, என்ன இவ்வளோ முட்டையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஐடியா யோசிக்கணும்ல அப்படின்னா, நான் ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அந்த முட்டையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு வாடா உட்காரன்னு சொல்லி அந்த பையனை சைக்கிள் உட்கார வச்சுட்டு பாத்திரத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க அப்பா சைக்கிள் எடுத்துகிட்டு கடைன்னு போகிறார். அங்கே போனால் அவங்க ஊரில் ஒரு கடை, வழக்கம் போல் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு ஒயின் ஷாப். ஒயின் ஷாப்னாலே நமக்கு தெரியும், நாட்டுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு இடம் இல்லைங்களா. அரசாங்கத்துக்கே வருமானம் தரக்கூடிய இடம்னா இந்த ஒரு குடும்பத்துக்கு வருமானம் தராதா. இந்த முட்டையை என்ன பண்ணுறாங்க, அங்கே வாசலில் நின்று விற்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அங்கே போக வியாபாரம். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஒயின் ஷாப்புடைய கதை என்னென்னு. ஸோ வெளியில் இங்கே வந்தால் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்ற மாதிரி அந்த முட்டையை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முட்டை 10 ரூபா தான், இந்தாங்க கமா சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க அப்பா எல்லாத்துக்குமே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. எல்லாருமே சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்றாங்க. கையில் நல்ல வருமானம் கிடச்சிருச்சு, பாக்கெட்டில் போடுறாங்க. அங்கே வந்து ரிட்டர்ன் வர்றாங்க. வீட்டில் வந்து காசை கொடுத்தோன்னே அவங்க போய் பார்க்குறாங்க, பரவாயில்லையே என்ன பையன் இப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டான், ஐடியாவை கொண்டு வந்துட்டான். வீணாக போன அந்த முட்டை ஓட வச்சுக்கிட்டு இவனுக்கு எப்படி இந்த சிந்தனை வந்தது, நல்ல ஐடியா, ஓகே. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஈவினிங் ஆனவுடனே கடன்னு போய் அந்த பக்கெட்டை வச்சு அதே ப்ராசஸ். இப்போ மறுபடியும் அவங்க முட்டையை சாப்பிட ஆரம்பித்தாங்க.
மிச்சத்தை எடுத்துகிட்டு போய் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. டெய்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ரிட்டர்ன் வரும்போது சேல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃப்ரைட் ரைஸ் கடைக்கே போய் ஆளுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்து வெறும் ரசம் சாதம் முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அன்னையிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கை சந்தோஷமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அந்த கதை, அதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த கதையில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷன் ஏழையாக இருக்கிறது தப்பு இல்லை, முட்டாளாக இருக்கக்கூடாது. அவன் புத்தியை பயன்படுத்தி அவன் சந்தோஷமாக வாழ பழகிக்கணும், கற்றுக்கணும். இந்த பையன் அந்த கதையில் அதை தான் செஞ்சான். முட்டை இல்லாமல் சாப்பாடு சாப்பிட்றது அந்த பையனுடைய ஸ்டேட்டஸ், ஏழ்மை, அவனுடைய நிலைமை. அந்த பிரயோஜனம் ஆகாத அந்த வீணான முட்டையை பிரயோஜனப்படுத்தி அது மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமான சூழ்நிலைக்கு கொண்டு போனது அவனுடைய புத்தி. ஸோ முட்டாளாக இருக்கக்கூடாது, புத்திசாலியாக இருக்கணும். ஏழ்மையாக இருந்தாலும் அவன் புத்தியை பயன்படுத்த ஆரம்பித்ததால் அவன் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டான். புத்தியை பயன்படுத்தணும். ஏழையாக இருக்கிறது தப்பு இல்லை, முட்டாளாக இருக்கிறது தான் தப்பு. நாம் முட்டாளாக இருக்கிறோம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ரொம்ப ஈஸி. நாம் செக்யூரிட்டி வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, கார் இல்லையான்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ ஃப்ரீயாகவே நமக்கு ஒரு கார் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு 4 தடவை வெளியே எடுக்கணும்னு யோசித்தோம்னு வச்சுக்கோங்க, 5000 ரூபாய்கிட்ட செலவு பண்ணணும். வாங்குகிற சம்பளமே 15,000 ரூபாய் தான். இதில் 5,000 ரூபாயே போயிடுச்சுன்னா மிச்சத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? வாழவே முடியாது, சந்தோஷமாக வாழவே முடியாது. நாம் ஏழைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே புத்திசாலி ஆகிடலாம். புத்திசாலி ஆகிட்டாலே சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடலாம். எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? இப்போ ஒருத்தனுக்கு வந்து வேலையே இல்லைன்னா வாடகை கட்ட முடியாது, சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க கூட முடியாது. இப்போ அவனுக்கு ஒரு செக்யூரிட்டி வேலை கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபீல் பண்ணக்கூடாது. படிச்சிருந்தா நல்ல கம்பெனியில் மேனேஜராக கூட வேலைக்கு கிடச்சிருக்கும். படிக்கலை, செக்யூரிட்டி வேலை தான் கிடச்சிருக்கு, அதை நினச்சி சந்தோஷப்படணும். இப்போ வாடகை கட்டலாம், நிம்மதியாக சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். சம்பள டேட்டில் சிம்பிளாக சிக்கன் பக்கோடா சாப்பிடலாம். சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்துட்டு இப்போ சிக்கன் பக்கோடா சாப்பிட்டா சந்தோஷம் தானே? அப்போது கால் கடுக்க நடந்து போயிட்டு இருந்தோம், இப்போ சைக்கிள் இருக்குது, சைக்கிளில் போகிறோம், சந்தோஷம் தானே? வாடகை கட்ட முடியாமல் மாதம் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ டான்னு வாடகை கட்டுறோம், சந்தோஷம் தானே? இந்த மாதம் ஓட்டி செஞ்சுருக்கோம், ஸோ சம்பளத்தில் எக்ஸ்ட்ரா பணம் வந்திருக்கு, சிக்கன் பக்கோடாக்கு பதிலாக கிரில்டு சாப்பிட்றோம், அப்போ சந்தோஷம் தானே? சந்தோஷத்தை நம்ம கைக்கு பக்கத்தில் வச்சுருந்தா அப்பப்போ சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணலாம். தூரமாக இருந்தால் கஷ்டம்தான். 15,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா டவுன் பேமெண்ட்டே 50,000 ரூபாய்க்கு மேலே, கஷ்டம் தானே? நம்மளுடைய சந்தோஷம் இப்போ தூரமாக இருக்குது. நாம் யார், எங்கே இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டாலே நாம் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடலாம். இல்லாததை நினச்சி கஷ்டப்படுறதை விட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படணும். நம்மக்கிட்ட இருக்கிற சைக்கிளை டெய்லி தொடச்சி 2 அடி தள்ளி நின்று பார்த்தாலே நம்ம கண்ணுக்கு அந்த சைக்கிள் காரு மாதிரி தெரியும். நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் புத்தி பயன்படுத்தி சந்தோஷமாக வாழ முயற்சிக்கணும். வணக்கம்.